ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நம்ம இது வரைக்கும் நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பெஸ்ட்டு ஒரு 3 ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் கரெக்டாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ரூபாய் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரூபாயை ஏர்ன் பண்ணி அதை வந்து விட்ராலும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஏர்னிங் ஆப் எது அப்படின்னா வேர்ல்டு ட்ரிப். ஸோ இந்த ஏர்னிங் ஆப் மூலிமா நீங்கள் ஜஸ்ட் கேம் மட்டும் ப்ளே பண்ணி தினமும் ரூபாயிலேருந்து 800 வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசரில் இது போல ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அகைன் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்பை வந்து நீங்கள் லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா வீடியோ வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆப்பில் நீங்கள் கேண்டி கிரஷ் ப்ளே பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2 டாகையும் வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 38வது லெவல் டாக் வந்து நிறையனா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லெவல் டாக் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெவல் டாகையும் அகைன் ஒரு ஃபஸ்ட் லெவல் டாகையும் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு செகண்ட் லெவல் டாக வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 30வது லெவல் வந்து 2 பை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த 2 டாகையும் நான் மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா அது 31வது லெவல் டாகாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டாக்ஸை மெர்ஜ் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ டாகை மெர்ஜ் பண்ணும்போதே உங்களுக்கு சம் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதில் நீங்கள் ஒன்ஸ் வந்து 32வது லெவல் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 5 டாக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் டாக், ஆஃப்ரிக்கன் டாக், யூரோப்பியன் டாக், அமெரிக்கன் டாக், ஓஷியன் டாக் அப்படின்னு சொல்லிட்டு 5 டாக் இருக்குது. ஸோ இந்த 5 டாகையும் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி மேக்கிங் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் கிடைக்கும். ஸோ இந்த டாக் கிடைச்சி அப்படின்னா தினமும் நீங்கள் 800 ரூபாய் வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இல்லை ஒருவேளை நீங்கள் 37வது லெவல் டாக் 2 மெர்ஜ் பண்ணும்போது டேரெக்டாகவே உங்களுக்கு இந்த மணி மேக்கிங் டாக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் மணி மேக்கிங் டாக் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே 726 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன கிளிக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வந்து மணி மேக்கிங் டாக்கை வச்சு எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் மணி மேக்கிங் டாக் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இவங்க எல்லாருமே மணி மேக்கிங் டாக் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மணி மேக்கிங் டாக் மூலிமா 1 லட்சம் வரைக்கும் வந்து ஒருத்தர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் இப்போவே வந்து கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதில் மணி மேக்கிங் டாக் எடுத்து தினமும் 700 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஆப்போடைய டீட்டெயில் வீடியோவும் அண்ட் இதுக்கான ட்ரிக் வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரிக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இதில் வந்து ஈஸியாக மணி மேக்கிங் டாக் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆப் இல்லை 2 ஆப். ஸோ இந்த 2 ஆப்போட லிங்க்கும் பவர் பேங்க் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ 2மே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2மே டிஃப்ரெண்ட் ஆப் தான், பட் கான்செப்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரு ஆப்பில் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். ஸோ 2 லிங்க்குமே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் சென்ட் ஓடிபி சென்ட் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இது வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ அதை விட்டுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு செகண்ட் மட்டும் இந்த ஆப்பில் நீங்கள் உங்களுடைய டைமை வந்து ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா SMB3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக 300 வந்து தருவாங்க. ஸோ அந்த 300 கொடுத்து இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இன்வெஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 300 உங்களுடைய பேலன்ஸ்லேருந்து மைனஸ் ஆகி இதில் வந்து இன்வெஸ்ட் ஆயிரும். ஸோ அப்படி இன்வெஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தினமும் இதில் 12 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் 12 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் நீங்கள்
எப்போ வேணாலும் இங்கே இருக்கக்கூடிய ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தினமும் உங்களுக்கு 12 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கும் நீங்கள் அந்த ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணி 12 ரூபா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து 300 ரூபா ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மினிமம் 300 ரூபா இருந்தால் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில் வந்து கேட்பாங்க. ஐஎஃப்சி கோட், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய நேம். ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நாளுக்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ண அமௌண்ட் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே ப்ரோ, நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம், உங்களுக்கு இதில் பேமெண்ட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இதில் வந்து பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ பேமெண்ட்டுடைய ப்ரூஃப் வந்து நான் காட்டுறேன். ஸோ மை பில் அப்படிங்கிறது போனோம் அப்படின்னா கீழே வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வித்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நான் வந்து 300 ரூபா வந்து வித்ட்ரால் கொடுத்துருந்தேன். அதில் 60 ரூபா கவர்மெண்ட் டேக்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ டேக்ஸ் போக எனக்கு 240 ரூபா வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். 2 ஆப்புடைய கான்செப்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக 2த்தையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இது நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஏர்ன் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபஸ்ட் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆப்பில் நீங்கள் வந்து தினமும் ஒரு செகண்ட் இல்லை ஒரு நிமிஷம் வந்து அதில் போயிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் நீங்கள் ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. எப்போ வித்ட்ரால் பண்ணுமோ அப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் பண்ணால் போதும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மைனிங் வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம், மொபைல் நம்பர், ஜிமெயில் அண்ட் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டிக் மார்க் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் கிவ் போனஸ் $5 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக $5 வந்து கிடைக்கும். ஸோ அந்த $5 நம்ம வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃப்ரீயாக $5 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த $5 நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த $5 யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீடை வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஆஷ் பவர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பவரை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த $5 நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுவும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக அவங்க $5 கொடுத்துட்டு அவங்களே அந்த $5 எடுத்துக்குவாங்க. ஏன் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஒரு பாப்பப் விண்டோ வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹேஷ் பவர் ஸ்பீடை வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதுக்காக இந்த $5 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹேஷ் பவர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கான மைனிங் ஸ்பீட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பர் ஹவர் வந்து இவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியும். பர் டே வந்து நீங்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி இன்கம் உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து இந்த வெப்சைட் மூலிமா கிடைக்கும். ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அண்ட் அதுக்கடுத்ததாக இதில் இந்த ஹேஷ் பவர் எவ்வளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். பர் டேக்கு அண்ட் பர் ஹவருக்கு மந்த்லி இன்கமையும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள் நண்பர்களை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் இந்த ஹேஷ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நண்பர் ரெஃபர் பண்ணுறதுக்கு அந்த 3 டாட் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு ரெஃபரல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஃபர் கோடு இருக்கும். ஸோ அந்த ரெஃபர் கோடை உங்கள் நண்பர்களுக்கு சென்ட் பண்ணி அதன் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஹேஷ் பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். மினிமம் உங்களுக்கு 3லேருந்து 5 வந்து ஹேஷ் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரோ நம்ம டெபாசிட் இதில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெபாசிட் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. பட் உங்களுடைய ஹேஷ் பவர் இன்னும் அதிகமாகணும், ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பை பிளானில் போய்ட்டு நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹேஷ் பவர் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தென் அடுத்ததாக இதில் எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்னா ஸோ 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல வித்ட்ரால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழேயே வந்து வித்ட்ரால் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய USDT உடைய வேலட் டெபாசிட் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே USDTயில் போயிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா TRC20 அப்படின்னு இருக்கும். ஸோ அதோடைய டெபாசிட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அண்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வித்ட்ரால் ப்ரூஃப் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். 13ஆம் தேதி 6:42 வந்து நான் வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். ஸோ நான்
நான் வந்து $1.40 வந்து விட்ரால் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விட்ரால் ஒரு 8 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு சம் ஃபீஸஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ 5% வந்து அவங்க ஃபீஸ் பிடிப்பாங்க. மினிமமாக வந்து $1 வந்து ஃபீஸாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து $2 விட்ரா பண்ணியிருந்தேன். எனக்கு $1.40 தான் வந்திருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நாம் வந்து ஃப்ரீயாக இதில் ஏர்ன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுறது மூலிமா. ஸோ நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வெப்சைட்டில் பர் ஹவர் வந்து இவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம், பர் டே இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், பர் மந்த் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஹேஷ் பவரை பொறுத்து உங்களுக்கான ஏர்னிங்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இந்த 3 ஏர்னிங் பிளாட்ஃபார்மும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் வந்து விட்ரால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு விட்ராலும் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டும் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் விட்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அது ஒரு ப்ரூஃபாக வந்து இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வட்டா.